அப்போ இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மிதுன ராசியில் தான் எந்த இருக்குது, மிருகசீஷம் இருக்குது, திருவாதிரை இருக்குது, ப்ளஸ் புனர்பூசம் இருக்குது. இப்போ மூன்றாம் இடம்ன்றது வெற்றி, தைரியம், முயற்சிகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்து ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் தான். இது நாள் உட்காந்துருது, இந்த நாள் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்குங்க. ஹெல்த் இஷ்யூஸு, சிக்கல், நெஞ்சடப்பு, மாரடைப்பு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ரொம்ப சிக்கல் தான். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு இப்போ மிதுன ராசிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான டைம் தான். என்ன காரணம்னா, மிதுனம்ன்றது புதனோட வீடு. அப்போ புதனுக்கு ரொம்ப வேண்டிய ஆள் தான் ராகு. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஏன்னா இவன் புத்திகாரகன். ராகுன்றது ஒரு விஷயம் புத்தியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி பெருசு பண்ணி கொடுக்குறவன். கேதுன்றது ஒரு புத்தியை வந்து ரொம்ப ஷார்ப்பாக யோசிக்கிறவன். கேது வந்து சூஷ்மம், ராகு வந்து ரொம்ப ப்ராடராக பிரண்டாக பண்ணா. அப்போ இது ரெண்டுமே வந்து புதனுக்கு ரொம்ப பாசிட்டிவான பிளானட்ஸ் தான். அப்போ இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மிதுன ராசியில் தான் எந்த இருக்குது, மிருகசீஷம் இருக்குது, திருவாதிரை இருக்குது, ப்ளஸ் புனர்பூசம் இருக்குது. இது மூணுமே வந்து ராகு கேதுகளுக்கு ரொம்ப வேண்டிய பிளானட்ஸ் தான், ஸ்டார்ஸ் தான். செவ்வாய் ஒன்று, ராகு ஒன்று, ப்ளஸ் வந்து குரு ஒன்று. இது மூணுமே வேண்டியவங்க தான். இன்னும் சிக்கல் காக்கக்கூடிய ஆளுகள் தான். அப்போ இவங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்குது கேது, 9ஆம் இடத்தில் ராகு இருக்குது. அப்போ 3ஆம் இடம்ன்றது வெற்றி, தைரியம், முயற்சிகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 9ஆம் இடம் அதிர்ஷ்டம். அப்போ 9ஆம் இடம்னா இது வந்து பிதிருஸ்தானமாக எடுத்துக்கலாம். அப்பா கிட்ட இந்த சொத்து கிடைக்கிறது, அப்பாட்ட ஒரு விஷயம் கேட்டால் கிடைக்காம இருந்த பெண்டிங்காக இருந்தது கிடைக்கிறது. இவ்வளோ நாள் 10ல் உட்காந்துருந்தேன், இவன் 4ல் உட்காந்துருந்தேன். இவன் 4 வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்குங்க. ஹெல்த் இஷ்யூஸு, சிக்கல், நெஞ்சடப்பு, மாரடைப்பு, மூச்சு திணறல், இந்த மாதிரி இருந்திருக்கும் மிதுன ராசிக்காரன். ஏன்னா 4ஆம் இடம் இல்லை. ஆனால் வந்து மிதுனத்துக்கு வந்து கன்னியாவிலிருந்து வந்து இதாகிடுச்சு, கேந்திரம் ஆகிடுச்சு. அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் அங்கே ஒரு பாவி வந்து ரொம்ப சிக்கல் பண்ணிகிட்டு இருக்கோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ரொம்ப சிக்கல் தான். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 2025 மே 18ஆம் தேதி சாயந்தரம் 5:30க்கு பிறகு பார்த்தீங்கன்னா, 5:10க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல காலகட்டம் தான் சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல சிம்ம வீட்டில் தைரியத்தை, ஒரு மனுஷனுக்கு எந்த விஷயத்துக்கும் அடிப்படை தைரியம் தேவை, அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்புறம் 9ஆம் இடத்துல சனியோட வீட்டில் கும்ப ராகு அப்படின்னா குபேர ராகுன்னு ஒரு விதியே இருக்குது. பராசரனும் பிறகும் அதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. கும்பராகு, குபேர ராகுன்னு சொல்லுவாங்க. அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி மீனத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மிதுன ராசி பொறுத்து ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் தான். அவங்க அடிப்படை ஜாதகத்தில் யோக தசை ஆகியிருந்தால் அதில் எந்த மாற்றம் கொடுத்தலாம். முயற்சி, வெற்றி, ஒரு சொத்து வாங்கிறது, அப்பா கிட்டேருந்து வரக்கூடிய சில பெனிஃபிட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி தான். அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். என்னென்னா, காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடத்துக்கும் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடத்தும் இந்த விதியை குறிக்கக்கூடிய, விதியை முடிவு பண்ணக்கூடிய பிளானட்ஸ் வந்திருக்கிறது ஒரு சிறப்பு தான். இந்த உலகத்துக்கே ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம். இப்போ நமக்கு கோவிட் எல்லாம் வந்து ஒரு ஒரு டென்ஷன், இப்போ இந்தியாவில் ஒரு வார் டென்ஷன் உருவாகிட்டு இருக்கு, இந்தியா பாகிஸ்தான். இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு தெளிவு வரக்கூடிய, அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு வரக்கூடிய காலகட்டம். இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் தான் சொல்லணும். எல்லோரும் மகிழ்ச்சி அடையிட்டும். எல்லாம் இல்லை இறைவனோடு என் சிவன் பெருமானோடு பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த அஸ்ட்ரோ வேர்ல்டு சேனல் மூலமாக உங்களை தெரியப்படுத்துறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாரும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலை. உங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.